நமஸ்காரம். அடியார்கள் வாழ அரங்கன் நகர் வாழ சுலகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாளமாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழிய வேதவாஸ்து. இந்த கோயில் பயணத்தில் ரீசெண்டாக பார்த்த ஒரு முக்கியமான அற்புதமான கோயில் குறித்து இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிறேன். வாஸ்துக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவசியம் ஒவ்வொருவரும் இந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சிறப்பு பொருந்திய ஈஸ்வரன் கோயில், கிட்டத்தட்ட 1500 வருடம் பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயில் நிறைய பேருக்கு தெரியாது. திருவள்ளூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வாசீஸ்வரர் மோகனாம்பாள் எங்காதலி உடனுரை வாசீஸ்வரர் கோயில் திருப்பாச்சூர். பாச்சூர் அப்படின்னு சொன்னாலே மூங்கில் மரங்கள் அடர்ந்த மூங்கில் காடுகள் கொண்ட இடம். அந்த இடத்துல ஈஸ்வரனுக்காக பார்வதி தேவி தவம் புரிந்து அந்த தவத்துக்கு ஈஸ்வரன் காட்சி அளித்து அங்கே கரிகால சோழனால் கட்டப்பட்ட 2ஆம் கரிகால சோழனால் கட்டப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க அற்புதமான ஈஸ்வரன் கோயில் அப்படின்னா என்னுடைய அறிவுக்கு எட்டின அளவுக்கு நான் சொல்கிறேன். நிறைய கோயில்கள் பார்த்துருக்கோம். சென்னையிலேயே திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயில் இருக்குது, திருமலை வாயிலில் இருக்கக்கூடிய கொடியுடையம்மன் கோயில் இருக்குது. பட் அதெல்லாம் விட ஒரு படி வசதி ஒரு சிறப்பு மிக்க கோயில் அப்படின்னு சொல்லணும்னா இந்த திருப்பாச்சூரில் அமைந்திருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயில் வாசீஸ்வரர். நீங்கள் வாஸ்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த கோயிலுக்கு இந்த கோயில் குறித்து நிறைய புராணங்களில் இந்த கோயிலை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக 3 பாடல் பெற்ற கோயில். திருநாவுக்கரசர், ஞானசம்பந்தர், சுந்தரர் 3 பாடல் பெற்று தேவார பாடல்களில் இருக்கக்கூடிய 16வது பாடல் தேவார பாடலில் இருக்கக்கூடிய சிறப்பு மிக்க அற்புதமான ஈஸ்வரன் கோயில். இந்த கோயிலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ராஜகோபுரம் தெற்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ராஜகோபுரம். இந்த கோயில் உள்ள நுழைஞ்ச உடனே அம்பாளை பார்த்துட்டு தான் நம்ம ஈஸ்வரனையே பார்க்க முடியும். அம்பாளை பார்த்ததுக்கப்புறம் தான் எந்த அம்பாளை தொடர்ந்து வள்ளி தேவசேனையோட முருகர் உண்டு. முருகருக்கு அப்புறம் சோமாஸ்கந்தர் உண்டு. சோமாஸ்கந்தர் குறித்து நான் அந்த வீடியோவில் பேசுகிறேன், சொல்கிறேன் அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்றது. அதுக்கப்புறம் விநாயகர்களுக்கான தனி சபையே உண்டு. கிட்டத்தட்ட 11 விநாயகர் கொண்ட ஒரு பிரகாரம் உண்டு. இங்கே முக்கியமாக விநாயகருக்கு தினம் 11 மணி அளவில் இந்த விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படுகிறது. அதை தொடர்ந்து ஈஸ்வரன் ஆக்சுவலாக இந்த ஒரு 2 கதைகள் உண்டு. கரிகால சோழன் இந்த கோயிலை கட்டுறாரு. அதுக்கு முன்னாடி அவர் கீழே இருந்த சிற்றரசன் இவருக்கு எதிர்த்து போர் புரிகிறார். அவருக்கு குலதெய்வம் ஸ்வர்ணகாளி. இந்த காளி ஆக்சுவலாக இந்த கோயிலில் ஈசானியத்தில் தான், அந்த மண்டபத்தில் தான் உண்டு. ஆனால் பட் இன்னைக்கு அந்த மண்டபம் அந்த இடத்துல புதர்களாலும் சரியான ஒரு பராமரிப்பு கிடையாது. அதனால் அதுக்கு ஒரு சின்ன கதை உண்டு. கரிகால சோழன் ஈஸ்வரனுடைய தீவிர பக்தன். இந்த சிற்றரசனை நம்ம ஜெயிக்க முடியல அப்படின்ற ஒரு கவலை உண்டு. வேண்டி விரும்பி ஈஸ்வரனோட கேட்கும் பொழுது
அவன் வந்து காளியுடைய தீவிர பக்தன். காளியை வந்து நான் வந்து ஒரு சில விஷயங்களுக்காக அடக்கி கூட்டின்னு வந்து வச்சுக்கிறேன், நீ அப்புறம் போய் நான் சொல்லும்போது போர் புரி, நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி அதேபடி நடத்துகிறார். ஜெயிக்கிறார். அவருடைய நிலங்கள் எல்லாமே இந்த கோவிலுக்காக எழுதப்படுது. இதுதான் உண்மை கதையும் கூட. இது வந்து சுயம்பு லிங்கம், தீண்டா திருமேனி. இன்றைக்கும் ஈஸ்வரனுக்கு வந்து இங்கே வந்து அபிஷேகமோ இல்லை தொட்டு அலங்காரமோ பண்ணுறது கிடையாது. சிறப்பு வாய்ந்த தீண்டா திருமேனி சுயம்பு ஈஸ்வரர். இந்த கோயிலில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா சோமாஸ்கந்தருடைய அமைப்பு தான். நம்ம தமிழர்கள் ஆக்சுவலாக பல்லவர்களால் எடுத்து உரைக்கப்பட்டு இன்றைக்கும் அது பின்னாடி அந்த சோழர்களால் நிறைய கண்டினியூட்டியோடு ஃபாலோ பண்ணி இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்து செய்தது அப்படின்னா இன்றைக்கும் நம்ம வணங்கத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா சோமாஸ்கந்தருடைய அமைப்பு தான். இது நிறைய கோயில்களில் கிடையாது, ஒரு சில கோயில்களில் மட்டும்தான் உண்டு. திருவள்ளூர் மாவட்டத்தில் சோமாஸ்கந்தர் அப்படின்றது வந்து திருப்பாச்சூர் வாசீஸ்வரர் கோயிலில் இருக்கிறது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். ஆக்சுவலாக சிவனுடைய 64 இன்கார்னேஷனில் சோமாஸ்கந்தருடைய ஒரு வடிவமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் மனிதனுடைய வாழ்க்கை மனித சக்கரத்தில் அந்த சோமாஸ்கந்தர் குழந்தையோடு, குடும்பத்தோடு, சக்தியோடு, ஆனந்தத்தோடு வாழணும் அப்படின்னா அது வந்து சோமாஸ்கந்தருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து பல்லவர்கள் எடுத்துரைத்தது. இன்றைக்கி நம்ம அந்த குடுப்பனை வேறு எங்கேயுமே தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே இது கிடையாது. இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் குடும்பத்தோடு, அது வந்து கணவன் மனைவியுடைய சம்பந்தமாக இருக்கலாம், இல்லை கணவன் மனைவி குழந்தை பிறப்பு எதிர்பார்ப்பாக இருக்கலாம். இந்த விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா சோமாஸ்கந்தருடைய வழிபாடு வச்சுக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு திண்ணமாக வந்து அடையும். ஆக்சுவலாக சோமாஸ்கந்தர் அப்படின்னா அதுக்கு சச்சிதானந்தம்னு உண்டு. சக்தி, சிவன், ஆனந்தம். அதாவது சிவன் பார்வதி தேவியும் சிவனும் ஆனந்தமான முருகனும், இதுதான் அதனுடைய உள்ளர்த்தம். சச்சிதானந்தம் சோமாஸ்கந்தர் நம்ம பார்க்கணும், சிறப்பாக வழிபடணும் அப்படின்னா அது வந்து வாரூர் தான். ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய சோமாஸ்கந்தர் தான் பிரதானம். கோயிலுடைய அமைப்பில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி அம்மன், நடுவில் வந்து கந்தக்கோட்டம், இது மூணுமே சோமாஸ்கந்தருடைய வடிவு தான். அம்பாள், ஈஸ்வரன், நடுவில் வந்து குழந்தையாக ஆனந்தமாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய முருகரை நம்ம வழிபடுறோம் அப்படின்னாலே எப்பயுமே சரி வாழ்க்கையில் ஆனந்தம் அப்படின்றது, அதுவும் பேரானந்தம் அப்படின்றது வந்து நிலையாக இருக்கும். இதுதான் சோமாஸ்கந்தருடைய குறிப்பு, சச்சிதானந்தம். கம்மிங் பேக் டு தி திருப்பாச்சூர் கோயில். இந்த கோயிலில் 5000 வருடம் பழமை வாய்ந்த மூங்கில் மரம் இருக்குது. அந்த மூங்கில் மரத்தை நீங்கள் போய் கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு பெரிய பாக்கியம். அந்த மூங்கில் மரம், அடர்ந்த மூங்கில் மரத்து நடுவில் தான் வந்து திருப்பாச்சூர் ஈஸ்வரன் வந்து இருந்ததா ஐதீகம். அங்கே போய் மாடு தினமும் பால் வந்து மடியை காமிச்சு சுரந்ததாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் உண்மையும் கூட. அந்த ஈஸ்வரன் அந்த மூங்கிலை வெட்டும் பொழுது தான் ஈஸ்வரன் மேலே பட்டு அந்த வாசின்ற ஒரு கோடாலி ரத்தம் பீரிட்டு வந்ததாகவும், அதுக்கப்புறமா வந்து கரிகாலன் வந்து தெரியப்படுத்தி கரிகாலன் இங்கே கோயில் கட்டுறது தான் உண்மை. இதுதான் அந்த நடந்த ஒரு விஷயம். அந்த கோயிலுடைய அமைப்பு மிக சிறந்த அமைப்பு. ஒவ்வொருவரும் இப்போது இன்னொரு ஒரு ஒரு உண்மையான விசேஷமும் உண்டு. திருப்பதி ஏழுமலையான் பெருமாளுக்கு கடன் அடையிறதுக்கு இங்கே வந்து அந்த நான் சொன்ன அந்த கணபதி 11 கணபதிகளை வழிபட்டு போனதுக்கப்புறம் தான் அவருடைய கடன் தீர்றதுக்கான வழி பிறந்தது அப்படின்றத சொல்கிறதும் உண்டு. அதனால் இதற்கு இந்த கதைக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் சிறந்த ஆனந்தமான சிறப்பான மக்கள் பேரோட கணவன் மனைவியாக
குழந்தை ஆனந்தமாக முருகரோடு வாழணும் அப்படின்னா இந்த கோயில் அவசியம் போய் நீங்கள் பார்க்கணும். விசாகம் அன்னைக்கு போய் பார்க்கறது ரொம்ப விசேஷம். இது என்னுடைய ஒரு ஆராய்ச்சியில் நான் சொல்கிறேன். இந்த கோவில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர், புகழ், சந்தோஷம், ஒரு திருப்தி, மன திருப்தி அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். மிகச்சிறந்த கோவில். திருவள்ளூர் மாவட்டம்னு நான் சொல்லலை, என்னுடைய ரீசெண்ட் விசிட்ஸில் த பெஸ்ட் டெம்பிள் இன் மை லைஃப் வாசீஸ்வரர் எம் காதலி. சிறந்த கோவில், அவசியம் போய் பாருங்கள். சாயங்காலத்தில் பௌர்ணமியில் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கோயிலில் போய் பார்க்குறது. மூங்கில் மரம் தான் இங்கே தலவிருட்சம். 5000 வருடம் பழமை வாய்ந்த மூங்கில் மரம் கோயிலுடைய பிரகாரத்து உள்ளே மிக சிறப்பு. அவசியம் போய் பாருங்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாட்டி சொக்குலிங்கம் திருவடிகளே சரணம்.